ஹலோ கைஸ், இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற படம் டைரக்டர் K.S. ரவிக்குமார் தயாரிப்பில் சரத்குமார், விஜய் கனிஷ்கா நடிப்பில் வெளிவந்த ஹிட்லிஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஹீரோ ஒரு புழு பூச்சியை கூட கொல்லாம வள்ளலார் வழியில வாழ்ந்துட்டு வராரு. ஹீரோவோட தங்கச்சியும் அம்மாவையும் மாஸ்க்மேன்ற மர்ம மனிதன் கடத்திட்டு போயிடுறான். ஹீரோவை மிரட்டி கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ தங்கச்சியும் அம்மாவையும் மாஸ்க்மேன் இருந்து காப்பாத்தினாரா இல்லையா, அந்த மாஸ்க்மேன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல டைரக்டர் விக்ரமனோட பையன் விஜய் கனிஷ்கா அறிமுகமாகிறதுனால ஆரம்ப காலத்துல விக்ரமனோட அசிஸ்டண்டா இருந்த K.S. ரவிக்குமார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. K.S. ரவிக்குமாரோட அசிஸ்டன்ட் சூரியகதி காக்கலார், K. கார்த்திகேயன் இந்த படத்தை சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை S. தேவராஜ் எழுதியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே டயலாக் எழுதியிருக்காரு சூரியகதி காக்கலார். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி K. ராம்சரண் பண்ணியிருக்காரு. மாஸ்க்மேன் வர சீன்லாம் குட் அண்ட் பேட் கான்செப்ட்ல லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. மாஸ்க்மேன் யாருன்னு ரிவீல் பண்ணாத அளவுக்கு இவரோட சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட எடிட்டிங் ஜான் ஆபிரகாம் பண்ணியிருக்காரு. படம் 2 மணி நேரம் 8 நிமிஷம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல, ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் வரதுனால ரொம்ப லேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் உங்களுக்கு கட் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. படத்தோட மியூசிக் சி சத்யா பண்ணியிருக்காரு. படத்துல அப்பா சாங் ஒன்று வருது. இந்த சாங் வச்சு நிறைய ரீல்ஸ் போட போறாங்க. அந்த அளவுக்கு சாங் நல்லா இருந்தது. ஆனாலும் படத்துல சில சீன்ல பிஜிஎம்ல இறைச்சல் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவர் நெடுஞ்சாலை படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இவருக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பெரிய நடிகர்கள் படத்துல யூஸ் பண்ணா நல்லா வருவாரு. இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் விக்கி ஃபீனிக்ஸ் பிரபு பண்ணியிருக்காங்க. விஜய் கனிஷ்கா அறிமுகம் தெரியாத அளவுக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. சில இடத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மேக்கப் கோதண்டா பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல ரியலிஸ்டிக்காவே இருந்தது. மாஸ்க்மேன் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மேக்கப் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கேஸ்டிங் பத்தி பார்க்கலாம். ஹீரோவா விஜய் கனிஷ்கா அறிமுகமாயிருக்காரு. டைரக்டர் விக்ரமனோட பையனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து டான்ஸ் பஞ்ச் டைலாக்லாம் பண்ணாம கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு. அந்த வகையில் அவரை பாராட்டலாம். சில இடத்துல இன்னும் இவர் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி நல்வரவு தான். ஏசிபி கேரக்டர்ல சரத்குமார் நடிச்சிருக்காரு. போலீஸ் கேரக்டர்னு சொன்னாலே போதும், மனுஷனுக்கு எங்க இருந்துதான் நடிப்பு வருதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பக்காவா நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். நட்புக்காக நடிச்சு கொடுத்திருக்காரு. டீன் கேரக்டர்ல கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு. அதே ஸ்டைலிஷான எலைட் பீப்புளுக்கான நடிப்பு, பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி தான் ராமச்சந்திர ராஜு வடசென்னை காளியா நடிச்சிருக்காரு. பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் கொடுத்த கதாபாத்திரத்தை அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், பாலசரவணன் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சமுத்திரக்கனி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வந்தாலும் மனசுல நிக்கிறாரு. சித்தாரா, ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பிரச்சனை என்னன்னா, படம் ஆரம்பத்துல நம்ம தப்பான படத்துக்கு வந்துட்டோம்ன்ற ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஐஸ்வர்யா தத்தா வராங்க, பாலசரவணன் வராரு, ஹீரோட கேரக்டரை போர்ட்ரே பண்றாங்க. வந்த வேகத்திலே திரும்பி ஓடி போயிடுறாங்க. எதுக்கு இந்த கேரக்டர் வச்சாங்கன்னு புரியவே இல்லை. நிறைய லாஜிக் குறைகள் இருக்கு. மாஸ்க்மேன் யாருன்னு ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகளோட தான் நம்ம தியேட்டரை விட்டு வெளியே வரோம். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஹூட் வகையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்ல ஒரு நாட் அவுக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் மாஸ்க்மேன் யாருன்னு ரிவீல் பண்ணாம கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அந்த வகையில இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. படமே கடைசி அந்த 15 நிமிஷம் தான். ஆனாலும் இந்த டீம் செகண்ட் ஹாஃப்ல கோட்டை விட்டாங்கன்னே சொல்லலாம். கடைசி கிளைமேக்ஸுக்காக இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்கார்ட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்கார்ட்.